ஹாய் டியர்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஹேர் கட் வந்துட்டு பண்ண போகிறேன். அண்ட் அதுக்கான vlog அண்ட் ஆல்சோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் புதுசாக நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலில் கிவ்வே போயிட்டுருக்கு. அதுக்கான டீட்டெயில்டு வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். செக் பண்ணி நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு சீக்கிரமாக வந்துட்டு போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஷார்ட் குர்த்தி தான் வந்துட்டு சூஸ் பண்ணேன். ஸோ இது அடிக்கடி நான் வந்துட்டு வீடியோவில் காட்டியிருந்திருப்பேன். ஸோ அடிக்கடி இதை சூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஜீன் கூட வந்துட்டு பேர் பண்ணியிருந்தேன். ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ ஃபைனலி வந்து அது சுருக்கமாக இருந்தனால நான் வந்துட்டு அயர்ன் பண்ணி வச்சுட்டு அண்ட் நெக்ஸ்ட்டு குளிச்சுட்டு கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ என்னோடய ஹேர் லென்த் வந்து நீங்களே வந்து பாருங்கள். ஸோ இவ்வளோ லென்த் வந்துட்டு எனக்கு இருக்குது. பட் நான் ஏன் கட் பண்ணுற ரீசன் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு வந்துட்டு சொல்கிறேன். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு போனி டெயில் மட்டும் போட்டுட்டு நான் அப்படியே வந்துட்டு கிளம்பிட்டேன். ஸோ சிக்கெல்லாமே நானே வந்துட்டு சீரம்லாம் போட்டு நான் வந்துட்டு சிக்கெல்லாமே எடுத்துகிட்டு தான் வந்துட்டு போயிருந்தேன். பட் இருந்தும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக் ட்ராவல் பண்ணி போகிறப்போ வந்துட்டு ரொம்ப ஃப்ரிஸி ஆகிடுச்சு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேங்கிள்ஸ் ஆகிடுச்சு அகெயின். ஸோ அப்போ தான் வந்துட்டு ஃபீல் பண்ணியிருந்தேன். ஜஸ்ட் ஒரு பன் மாதிரி வந்துட்டு போட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 o'clock அந்த டைம் போலேயே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கிளம்பிட்டோம். அண்ட் வந்துட்டு நானும் அண்ட் இன்னொருத்தவங்களும் வந்துட்டு இன்றைக்கி ஹேர் கட் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்க 2 பேர் தான் வந்துட்டு போயிருந்தோம். ஸோ நாங்கள் வந்துட்டு போயிருந்தது வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல்ஸ்க்கு தான் வந்துட்டு போயிருந்தோம். ஸோ அங்கே வந்துட்டு ஆல்ரெடி நான் வந்துட்டு ஐப்ரோ த்ரெட்டிங்காக நான் வந்திருக்கேன். அதுக்கப்புறம் நான் எந்த சர்வீஸுமே இங்கே எடுத்தது கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் அகெயின் இப்போ தான் வந்துட்டு வரேன். ஸோ போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு இந்த மெனு கார்டெலாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்றத டிசைட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாசிக் கட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் பேங்க்ஸ் இது மட்டும்தான் வந்துட்டு சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஹேர் கட் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எண்ட் ஆஃப் தி ஹேரில் வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அண்ட் டேங்கிள்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட்டு ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பண்ணி முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹேர் கட் வந்துட்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ நமக்கு எந்த லென்த் வேணுமோ ஸோ அதை வந்துட்டு சொல்லிக்கலாம். ஸோ நான் சொன்னேன் கீழே வந்துட்டு அந்த தின்னாக இருக்கு இல்லையா, ஸோ அந்த லென்த் மட்டும் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் டேங்கிள்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு ஹேர் கட் வந்துட்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நான் ஏன் வந்துட்டு ஹேர் கட் பண்ண முடிவெடுத்தேன் அப்படின்னா, ஸோ நான் வந்துட்டு இந்த எண்ட் ஆஃப் தி ஹேரில் வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு கட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அது ஈவனாக வளரட்டும் அண்ட் ஆல்சோ மேலே இருக்க டென்சிட்டி மாதிரியே வளரணும் அப்படின்னு சொல்லி கட் பண்ணிகிட்டே இருப்பேன். பட் என்ன தான் நம்ம கட் பண்ணி விட்டாலும் அந்த கீழே மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தின்னாகவே தான் வளரும். ஸோ அது மேக்ஸிமம் எல்லாருமே வந்துட்டு ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ எனக்குமே அதே ப்ராப்ளம் தான் இருந்துச்சு. ஸோ அந்த தின்னாக இருக்க ஹேரை மட்டும் வந்துட்டு கட் பண்ணிவிட்டேன். அண்ட் பார்க்கறதுக்கு கொஞ்சம் டென்சிட்டியாக இருக்கும் அண்ட் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ நான் வந்துட்டு டபுள் மைண்டடாக தான் வந்தேன். பட் என் கூட வந்தவங்க ஹேர் கட் பண்ண தான் வந்தாங்க. ஸோ நான் வந்துட்டு டபுள் மைண்டடாக தான் வந்தேன். ஸோ போயிட்டு பார்த்துட்டு டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களும் வந்துட்டு பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னனால ஓகேன்னு சொல்லிவிட்டு நானும் பண்ணிக்கலான்ற முடிவு எடுத்துட்டேன். அண்ட் அப்போ தான் வந்து பார்த்தேன்னா இந்த பேசிக் கட்டும் அண்ட் ஆல்சோ ஃப்ரண்ட் பேங்க்ஸும் வந்துட்டு கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கே போய் தான் வந்துட்டு டிசைட் பண்ணதே. ஸோ இந்த யூ கட் அண்ட் வி கட்லலாம் சைடில் வந்துட்டு பாதி ஹேர் போயிடும். ஸோ அப்போ வந்து டென்சிட்டி கம்மியான மாதிரி தான் ஃபீல் ஆகும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்ன சொல்கிறது லேயர் கட் அண்டு பட்டர்ஃப்ளை கட் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாமே ஐடியா இருந்துச்சு. பட் அது பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா அகெயின் அதை பண்ணிகிட்டே இருக்கணுன்ற மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் நான் அதையும் வந்துட்டு விட்டுட்டு இந்த மாதிரி பேசிக் கட் தான் வந்துட்டு சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபைனல் ரிசல்ட்டில் வந்துட்டு எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பட் என்ன பிடிக்காத விஷயம் அப்படின்னா இந்த ஹேர் கட்டுக்கு அவங்க பண்ண ப்ரைஸ் ரேஞ்ச் வந்துட்டு கொஞ்சம் எனக்கு காஸ்ட்லியாக வந்துட்டு ஃபீல் ஆச்சு. ஸோ மற்றபடி வந்துட்டு எல்லாமே எனக்கு ஓகேன்ற மாதிரி தான் இருந்தது. அண்ட் அப்படியே ஹேர் கட் பண்ணும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்துட்டு சேம் அதே தான் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு டென்சிட்டி வந்துட்டு இதோடு வந்துட்டு ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ இது வரைக்கும் நீங்கள் கட் பண்ணால் வந்துட்டு பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும், டென்சிட்டி இருக்க மாதிரி இருக்கும் ஹேர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு எனக்கே வந்துட்டு ஃபீல் ஆச்சு, ஓகேடா நம்ம நல்ல டிசிஷன் தான் எடுத்திருக்கோம், ஹேரை வந்துட்டு இந்த மாதிரி வெட்டிட்டோமேன்ற ஃபீல் இருக்காது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ ஸ்கூல் டைம்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு லாங் ஹேர் தான் வந்துட்டு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இடையில காலேஜ் டைமில் மட்டும் ஒரு வாட்டி இந்த முதுகு வரைக்கும் வந்துட்டு வெட்டிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டென்சிட்டி போனது. ஸோ எல்லா ப்ராப்ளமே எனக்கு வந்துச்சு. பட் அடிக்கடி வந்துட்டு ஷார்ட் ஹேர்லாம் வைக்கணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு தோணும். பட் இருந்தாலும் வந்து பார்த்தோன்னா லாங் ஹேர் தான் உனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி அது வெட்டவும் மனசு வராது. பட் இருந்தாலும் ஆசையாகவும் இருக்கும். ஸோ இருந்தாலும் அப்படியே வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து வெட்டுறதுக்கான ரீசனே வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் வந்துட்டு தின்னிங் ஆயிடுச்சு. அண்ட் பார்க்கறதுக்கும் ஹேர் டாப் டு எண்ட் வந்துட்டு லீனாக இருக்க மாதிரி தோணும். ஸோ அதனால தான் வந்துட்டு கட் பண்ணுறேன். அண்ட் இப்போ பார்க்கறதுக்கு கொஞ்சம் டென்சிட்டி அண்ட் பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கு. ஸோ உங்களுக்கு ஃபைனலாக உங்களுக்கு நான் வந்துட்டு காட்டுறேன். அண்ட் கீழே ஃபுல்லாக வந்துட்டு கட் பண்ணி முடிச்சுட்டு அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு ஃப்ரண்ட்லேயும் வந்துட்டு கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஹேர் கட் வந்துட்டு பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஹேர் வந்துட்டு கோம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் இதில் வந்து பார்த்தோன்னா ஹேர் வாஷும் அண்ட் ஹேர் கண்டிஷனும் வந்துட்டு இருக்குது.
பட் அது வந்துட்டு நான் வெளியவே வந்துட்டு கேட்டுட்டு தான் வந்துட்டு வந்தேனே. பட் ஆனால் வந்துட்டு அவங்க வந்துட்டு மறந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்க கோம் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கே வந்துட்டு ஞாபகம் வந்துச்சு. அப்போ தான் வந்துட்டு கேட்டேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் இந்த ஹேர் கட் பண்ணிவிட்டு கோம் பண்ண ஸ்டார்ட் பண்ணி செட் பண்ணாங்க இல்லையா, ஸோ அப்போ வந்துட்டு எனக்கு ஓகே இது செட் ஆகுதா அப்படியா இல்லையான்ற ஒரு டவுட்லேயே தான் இருந்தேன். ஸோ எனக்கு ஃபேஸ் ரியாக்ஷனும் உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் வாஷே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஹேர் வாஷ் அண்ட் ஹேர் கண்டிஷனிங் 2மே இன்க்ளூடு. அண்ட் அது பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அப்படியே ஜாலியாக வந்துட்டு அந்த பொண்ணும் இப்போ வந்து பேசினாங்க. அண்ட் ஹேர் கட் பண்ண அக்காவும் வந்துட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படியே வந்துட்டு ஹேர் வாஷிங் ப்ராசஸ் எல்லாமே போயிட்டுருந்துச்சு. ஸோ ஹேர் வாஷும் சரி அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா ஹேர் கண்டிஷ்னிங் 2மே பண்ணுறப்பையும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே டைம் எடுத்து நல்லாவே வந்துட்டு பண்ணாங்க. ஸோ அதுவுமே நல்லாவே பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ஹேர் கண்டிஷ்னிங் பண்ணுறப்பவும் கூட நல்லாவே அந்த சிக்கெல்லாமே எடுத்துகிட்டு நல்லாவே யூஸ் பண்ணாங்க. அண்ட் ஆல்சோ இந்த வலிக்குதா பெயின் இருக்கா அதெல்லாமே வந்துட்டு கேட்டுகிட்டே வந்துட்டு பண்ணாங்க. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் வைஸ் நல்லாவே இருந்தது. அண்ட் ஆஃப்டர் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா டவல் ட்ரை வந்துட்டு பண்ணிவிட்டு அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணி ஹேரை நல்லாவே வந்துட்டு ட்ரை பண்ணாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ளோ ட்ரை வந்து பண்ணி ஹேர் வந்துட்டு செட் பண்ண வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் ஆல் செட் ஃபைனலி வந்து பார்த்தோன்னா இப்படி தான் இருந்துச்சு. ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு ஹேர் கட் பண்ணியிருந்தேன். ஸோ கொஞ்சம் டீசெண்டாக நல்லா இருந்துச்சு. அண்ட் லென்த்தும் அவ்வளோவா வந்துட்டு குறைக்கல. அண்ட் பேங்க்ஸும் வந்துட்டு நல்லா செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு வந்துட்டு பார்க்கறதுக்கு ஃபைனல் அவுட்புட் ரொம்பவே வந்துட்டு பிடிச்சிருந்துச்சு. அண்ட் நீங்கள் வந்துட்டு பேசிக் கட்லாம் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வீட்லேயே கூட பண்ணிக்கலாம். பட் ப்ரொஃபஷ்னலி பண்ணணுன்னா கூட நீங்கள் வந்துட்டு போகலாம். பட் எனக்கு வந்துட்டு பிடிச்சிருந்துச்சி. பட் அவங்க பண்ணது ரொம்ப பேசிக்காக தான் இருந்துச்சு. ஸோ நானே இனிமேல் வீட்லேயே பண்ணிக்கலாம் தான் இருக்கேன். ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் கட் கிவ்ஸ் வால்யூம்ஸ் அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்குது. ஸோ ஹேர் வந்துட்டு ரொம்ப வால்யூம்னஸ்ட்டாக வந்துட்டு எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ நீங்களும் வந்துட்டு உங்களுக்கு இதே சேம் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் மீட் பண்ணலாம். அண்ட் அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட். பை.